ஹாய் எவ்ரிவன். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகோ இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோ நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கேஸில் நம்ம வந்துட்டு ஒரு ஃபியூ பேராகிராஃப்க்கு அப்புறம் நம்ம படிக்கும்போது அந்த வெப்சைட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக சைன்இன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஃபுல் பிளாகை படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து சைன்இன் பண்ணணும், தென் இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணணும், தென் வீக்லி ஆர் டெய்லி அவங்க வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் இமெயிலுக்கு இல்லை மொபைல் வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தா மொபைலுக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணி எப்படி நம்ம ஃப்ரீயாக நம்ம வந்துட்டு ஒரு பிளாகை வந்து படிக்கிறது அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு ஒரு 2 வெப்சைட்ஸ் வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் டெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்திருக்க வெப்சைட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட கேட்ச். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு தடவையுமே நம்ம வந்து புதுசாக ஒரு பிளாக் எழுதுறவங்களா இருக்கட்டும், ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டை கூகுளுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் கூகுள் வந்து அவங்களோட சர்ச்சில் வந்துட்டு லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக அவங்க வந்து வெப்சைட் வந்து கூகுளுக்கு சப்மிட் பண்ணியிருப்பாங்க. கூகுள் வந்துட்டு சர்ச் பண்ணோன்னே 0.005 மில்லி செகண்ட்ஸில் நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டோம், 0.25 மில்லி செகண்ட்ஸில் நாங்கள் வந்துட்டு உங்களோட சர்ச்சை வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெப்சைட்டுமே கூகுள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரால் பண்ணுவாங்க. ஸ்க்ரால் பண்ணி அதோட டேட்டாஸ் எல்லாம் அவங்களோட கேட்ச் மெமரியில் வந்து எடுத்து வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ கேட்ச் மெமரியில் அவங்க எடுத்து வச்சுக்கிறனால தான் அவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மில்லி செகண்ட்ஸில் அவங்களோட ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை வந்துட்டு அவங்களோட கேட்ச்லேருந்தே நம்ம வந்து எடுத்து ரீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணுறதுனால இது வந்து ஒரு இல்லீகலான விஷயம் கிடையாது. ஸோ இது இது வந்து ஒரு வல்னரபிளான விஷயமும் கிடையாது. ஓகேங்களா? இதனால நமக்கு எந்த ஹார்மோ, நம்ம லேப்டாப்க்கோ சிஸ்டம்க்கு எந்த ஹார்மும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ நீங்க டைரக்டா கூகுளோட கேட்ச்ல இருந்து இந்த டேட்டாவை சைன் இன் பண்ணாம எடுத்துட்டு வந்து உங்களால ரீட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, webcats.googleUserContent.com. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு சர்ச்ல வந்துட்டு Q அப்படின்றது query, catch மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளோட பிளாக். ஸோ நான் ரீட் பண்ணிட்டு இருந்த பிளாகோட யூஆர்எல் இங்கே வந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த யூஆர்எல் ப்ளஸ் அந்த கூகுளோட கேட்ச் லிங்க். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி தேர்ட் ஸ்டெப்பில் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணி பார்க்கலாம். நான் டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னால் படிக்க முடியலை. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வெப்சைட் லோட் ஆயிடுச்சு, பட் ஃப்ளாஷ் ஆகிட்டு டேட்டா போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் வெர்ஷனில் இருக்குது. ஃபுல் வெர்ஷனில் இருக்கும் போது நம்மளால் படிக்க முடியாது. ஒன்று நம்ம ஒரிஜினல் வெப்சைட்டில் தான் படிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்சை வச்சு நம்ம ரீட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ ஃபுல் வெர்ஷன் சப்போர்ட் ஆகாது. கேட்சில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. டெக்ஸ்டா விசிபிள் ஆகிற டேட்டா மட்டும் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்துட்டு மெமரியும் கம்மியாக இருக்கும். ஏன்னா கேட்ச் மெமரியில் வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்படியே பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் செகண்ட் பாயிண்ட்டை ஃபுல்லாக பார்க்க முடியுது. தென் தேர்ட் பாயிண்ட்டை கூட என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியுது. அண்ட் ஈவன் தோ என்னால் கன்க்ளூஷனையுமே வந்துட்டு ஃபுல்லாகவும் பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே கூகுள் வந்து ஸ்க்ரால் பண்ணி அவங்களோட மெமரியில் வச்சிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளால வந்துட்டு செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் இது எல்லாமே வந்துட்டு டெக்ஸ்ட் மோடில் நம்மளால ஈஸியாக பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 12feet.io. ஸோ 12feet.io இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு பிளாக்ஸ் வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ நான் சேம் பிளாக் வந்து காப்பி பண்ணி இங்கேயும் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகிடும். ஆர் எல்ஸ் நீங்கள் வந்துட்டு ரிமூவ் ஃபயர்வாலும் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்படியே கீழே பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி பிளாக் தான் இருக்கு. ஸோ ரிமைனிங் பிளாக் வந்து நமக்கு கிடையாது. ஸோ கூகுள் கேட்ச் எடுத்துட்டு வந்த அளவுக்கு இது வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகல. ஓகேங்களா? ஸோ நான் மல்டிபிள் பிளாகை வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்னால் ஃபியூ பிளாக்ஸ் வந்துட்டு என்னால் ஃபுல்லாக ரீட் பண்ண முடியுது. அவங்களால ஃபயர்வாலை பிரேக் பண்ணி அவங்களால எடுத்துகிட்டு வர முடியுது. பட் மோஸ்ட் ஆஃப் த பிளாக்ஸ் வந்து அவங்களால எடுத்துகிட்டு வர முடியல. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த வெப்சைட் வந்து நான் செகண்டரியாக வச்சுக்கிட்டேன். இதனால இதையும் நான் சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஏன்னா ஃபியூ பிளாக்ஸ் நான் ரீட் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ அதனால நான் இந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஓகே. தட்ஸ் இட் ஃபார் தி டே. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கெரியர் க்ரோத் 360க்கு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.